என்னம்மா உனக்கு? சொல்றேன் வா. ஏமா என்னம்மா பிரச்சனை? இப்ப என்ன எதுக்கு மேல விட்டு வந்திருக்க? என்னய்யா இது? இப்படி ஒரு இடி தூக்கி போடலாமா நீ? இது ரொம்ப அநியாயம்ப்பா. இது கூட பிறந்த பொறுப்பையா உனக்கு? அத போய் இப்படி பாடாப்படுத்துறியே. ஏமா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுமா. யாரும் எனக்கு கோவம் சொல்ல வேண்டாமா. பேசாம இருக்குமா. ஏப்பா அன்னைக்கு அங்க என்ன கல்யாண மண்டபத்துல வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ண நீ? நான் அந்த கிழவி கிட்ட போய் வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் பேசி பாடாப்படுத்தினேன் அவங்கள. நாங்க செத்துடுவோம், நீங்க நல்லா வாழுங்கன்னு வார்த்தையால கொன்னு அவங்கள கையெழுத்து போட வச்சேன். அம்புட்டியும் வாங்கிட்டு இந்த சம்பந்தத்தை முறிக்கிறதுலயே குறியா இருக்கியேப்பா. இப்போ ஒண்ணும் முறிக்கலாமா. ஆரம்பத்துல இருந்தே இதுல எனக்கு விருப்பம் இல்ல இந்த கல்யாணத்துல. பின்ன ஏன்பா இம்புட்டு நாடகம் ஆடுனே? எது நாடகம் ஆடுனா? நான் தான் நாடகம் ஆடுனா? அப்ப அது ஆடுனது நாடகம் இல்லையா? வீட்டுல வச்சு தாரேன் தாரேன் தாரேன்னு அந்த 40% கல்யாண மண்டபத்துக்கு போனோடனே எல்லாரும் முன்னாடியே வச்சு இல்லைன்றுச்சுல. அப்ப கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் அப்படித்தானே? அப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பொய். அது ஆடின நாடகத்துக்கும் நான் ஆடின நாடகத்துக்கும் சரியா போச்சுன்னு வச்சுக்கோமா. பேச்ச விடுமா. உங்க சண்டைக்கு உன் தங்கச்சி வாழ்க்கையப்பா பணைய வைக்கிறீங்க. நீ என்னம்மா தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பின்னு பேசிட்டு இருக்க? சொந்தம் என்னம்மா சொந்தம்? பெரிய சொந்தம். சொந்தத்தினால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த குணசேகரன் அன்னைக்கு இருந்த மாதிரி கூலிக்காரனாவே இருந்தேன்னு வையேன், இந்த சொந்தமெல்லாம் தலைச்சிருக்குமா நிலச்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதெல்லாம் விடுமா. இந்த இவ்வளவு தாராள மனசு படைச்ச எஸ்கேஆர் குடும்பம் இருக்குல்ல, நான் கூலிக்காரனாவே இருந்திருந்தா சம்பந்தம் பேச வந்திருப்பாங்களா? என்னை சீண்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் என் உழைப்புமா. ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கேன். 1000 தடவை சொல்லுவேன், சும்மா கிடையாது. அன்னைக்கு அந்த கிளவி ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டா அது அப்படியே பல்கி பெருகி மரமா வளர்ந்துருமா? எப்படி வளரும்? உழைப்பு இல்லாம ஒரு அணுவும் பெருகாது, தெரிஞ்சுக்க. சரிதான்ப்பா. ஆனா உன்னை நம்பி எவன் பணம் கொடுத்தா அன்னைக்கு? இந்த கிழவிதானேப்பா தந்துச்சு. சரிம்மா, அதுக்காக மொத்த சொத்தையும் அந்த கிழவிக்கு விட்டு கொடுத்துட்டு பழையபடிக்கு அப்படியே திருவோட ஏந்திக்கிட்டு நடுத்தருக்கு போக சொல்றியா? என்னம்மா பேசிட்டு இருக்க? அவங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணனா இவர் இங்க நின்று இப்படி பேசியிருக்கவே முடியாது. எல்லாம் நேரம். சரிம்மா, மண்டபத்தில் வச்சு தரமாட்டேன்னு சொல்லிடுச்சுல. சரிப்பா விட்டுதலுப்பா 40% அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்கு நான் கேட்டேன்னு போய் அந்த கிழவிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்ட? சுயநலம். உன் மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் உனக்கு. அதே மாதிரி தான் என் உழைப்புல வந்த சொத்து என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற சுயநலம் எனக்கு. ஒரு விஷயமா என் சுயநலம் நியாயமானதுமா? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். எப்பா எப்பா நீ பேசுறதுல நியாயமே இல்லப்பா. உழைச்சேங்கிறியே, நானும் தான் உழைச்சேன். முத நாள் புள்ள பிறக்கும், அடுத்த நாள் புள்ளைய தொட்டில போட்டு வயலு வரப்புன்னு இறங்கி வேலை பார்ப்பேன். ஒவ்வொரு புள்ளையும் அம்புட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். நான் எல்லாம் பெத்ததுக்கு வளர்த்ததுக்கு கணக்கு பார்த்திருந்தா என்ன ஆகும்? நீ எல்லாம் இப்படி வளர்ந்து நிக்க முடியுமா? ஏம்மா நீ என்னதான் பேசுமா, நான் என் முடிவுல இருந்து மாற போறது இல்லம்மா. இதை நான் எவன் கேட்டான்னு சொல்லுவேம்மா. ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன். இது ஏன் உழைப்பு, ஏன் உழைப்பு, ஏன் உழைப்பு. இதுல யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? இந்த பாருமா, இந்த நிக்கிறான் பாரு என் தம்பி கதிரு, அவனுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன் கொடுத்து வச்சிருக்கேன்? என்னை நம்பி நிக்கிறான், நான் சொன்னா செய்யறேன். அவன்கிட்ட சொத்தை புடிங்கி கொண்டு போய் அந்த எஸ்கேஆர் குடும்பத்துக்கு கொடுக்கணுமா? அது எம்பிட்டு பெரிய ஃபேக்டரி தெரியுமாமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அது என்ன இடம், எம்புட்டி கோடி போகும், எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மகளோட வாழ்க்கை தான். அதான் அதோட மதிப்பு தெரியாதனாலதான் நீ எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க. உங்களை ஒரு வார்த்தை அந்த அரசு தப்பா சொன்னான்றதுக்காக தான் நானும் கதிரவன் அடிச்சு தூக்கி போட்டோம். ஆனா இப்ப நீங்க பேசுறது அதை விட ரொம்ப தப்பா இருக்குண்ணே. நீ என்னப்பா திருப்பி முருங்கை மரத்தில் ஏறுற? எதையாவது குத்தலா பேசிட வேண்டியது, அப்புறம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கையில கால விழுந்து திருப்பி முருங்கை மரத்தில் ஏற வேண்டியது. இது உனக்கு வழக்கமா போச்சு ஞானம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கண்ணே, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை, அவ தான் பாதிக்கப்பட போறவ. அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றேன். என்னத்தை யோசிச்சு பாக்க? தங்கச்சிக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா, ராணி மாதிரி வாழ்வா. எப்படி நான் ராணி மாதிரி வாழ முடியும்? எனக்குன்னு ஒரு மனசு இருக்காதா? அது நீ சொல்ற மாதிரி மாறிட்டே இருக்கும்னு நினைக்கிறியா? கீழே வந்து நிக்கிற அந்த கரிகாலன் குடும்பம்
உனக்கு வேணா பிடிச்ச குடும்பமா இருக்கலாம். அதுக்காக நான் எப்படி நான் அவனை கட்டிக்க முடியும்? அவனை கட்டிக்கிற முடியாதுன்னா வேற என்ன செய்யலாம்னு இருக்க? அண்ணே இங்க பாரு, எனக்கு பிடிச்ச அருணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா பண்ணிக்க. யார் அதை தடுத்தா? என்னென்ன பேசுற நீ? யார் தடுத்தான்னு கேக்குற? எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, நீ தானே இப்படி பிடிவாதமா இருக்க? ஆமா, பிடிவாதமா தான் நிக்கிறேன். அதனால உனக்கு என்ன இப்ப? ஆ? உனக்கு அந்த அருண் தானே வேணும். அவனை கூட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க. நான் பார்த்து வச்சிருக்கிற கரிகாலை வேண்டாம், நான் இதைத்தான் செய்வேன்னா செஞ்சுக்க. அதுக்கெல்லாம் அசரவேன் நான் கிடையாது. அது இல்லை பிரச்சனை. அதுக்கு ஈடா என் ஃபேக்டரி எழுதி கேட்குற பார்த்தியா, அதான் சிக்கல். அதை நான் தரமாட்டேன். என் உழைப்பு அது. அந்த அருணை கூட்டு ஓடி போய் எங்கே வேணாலும் வாழ்ந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் 10 பைசா தரமாட்டேன். தின்னமா மனசில் வச்சுக்க. அண்ணா என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்கிய? நம்ம கூட பிறந்த பொறுப்புன்னு, நம்ம ரத்தம்னு, சொத்து கொடுக்க மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு பேசுறிய? நம்ம ரத்தமாயானா? நம்ம ரத்தம்னு உனக்கு துடிக்குதாப்பா? அப்போ உன்கிட்ட இருந்தா கொடுப்பா. இருந்தா நிச்சயம் கொடுத்துருப்பேன். இவ்வளவு தைரியமா சொல்ற இல்ல, இருந்தா நிச்சயம் கொடுத்துருப்பேன்னு. ஏன் தெரியுமா அப்படி சொல்ற? உன்கிட்ட இல்ல. உன்கிட்ட உண்மையிலே ஏதாவது இருந்துச்சுன்னு வையேன், வார்த்தையே பேசியிருக்க மாட்டேன். பேசாம வாயை மூடிட்டு போய் ஓரமா நின்றுப்ப. எப்பா, கூட பிறந்த பிறப்புங்கிறதுனால தான்ப்பா இவ்வளவு நேரமா நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா பொம்பளைகளுக்காக யோசிக்கவோ பேச வேண்டிய அவசியமோ எனக்கு இல்லை. புரியுதா? இங்கே பாருங்க, ஆனால் உன்னைய மாதிரியோ கதிர் மாதிரியோ சக்தி மாதிரியோ இவ்வளோ நான் பார்க்க முடியாது. நீங்களாம் ஆம்பளை பிள்ளைய, இந்த வீட்டோட வாரிசுக. இவ அப்படியா? விட்டு தள்ளப்பா. சும்மா இவளுக்கு அவெல்லாம் வரைஞ்சு கட்டாத. அப்புறம் நமக்குள்ள இருக்கிற விரிசல் இன்னும் பெருசாயிரும். ஏன்னு பொண்ணா பிறந்தா ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழவே கூடாதா? இங்கே பாருமா, உன்கிட்ட எல்லாம் பேசி பேசி உன்னை எனக்கு சமமாக கொண்டு வர விருப்பம் இல்லைம்மா. ஏற்கனவே இடம் கொடுக்காமே பல பேர் ஆடிட்டு இருக்காங்க. நம்மளத்தான் சாடைய பழிக்கிறான். இரு வரேன். என்ன மாமா, என்ன உங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசிக்கிருக்கிய? பொம்பளை ஆள்னா உங்களுக்கு அவ்வளவு மட்டமா போயிருச்சா? எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க வேலை பாக்குறேன்னு சொல்றீங்களே, ஏன் நாங்கெல்லாம் வேலை பார்க்கலையா? நீங்க ஒத்த ஆள் வெளியே போய் வேலை பார்த்துட்டு வர்றதுக்காக நாங்க அத்தனை பேரும் வீட்டுல 24 மணி நேரம் சுத்தி சுத்தி வேலை பார்க்கிறோம். நீங்க அவுத்து போடுற வேட்டி சட்டையெல்லாம் என்ன நடந்து போய் ஆத்துல குளிச்சுட்டு வருதா? ஒரு நாள் இந்த வீடு இயங்குறது நின்றுச்சுன்னா நீங்க நினைச்ச மேனிக்கு வேலை பார்த்துட்டு வர முடியுமா? நினைச்சு பாருங்க. நீங்க 8 மணிக்கு காப்பி குடிக்கிறதுக்கு நாங்க 5 மணிக்கு எழுந்து டிக்காசன் போடணும். அது எதையுமே நினைக்காம இப்படி படு மட்டமா பேசிக்கிருக்கிய. சமையலோட முடியுதா? இந்த நேத்து கூட வீட்டுல மோட்டர் வேலை செய்யல. வீட்டுக்கு வந்த மேனிக்கு குளிக்கணும், தண்ணி வரலையா, இத பார்க்க யாரும் இல்லையான்னு சொல்லுவீங்களேன்னு உங்களுக்காகவே பயந்து பயந்து மாமா வர்றதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி போடணும்னு ஓடி போய் அவனைய அழைச்சிக்கு வந்து மோட்டரை ரிப்பேர் பண்ணி வச்சா. உங்களுக்காகத்தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. செருப்பால அடிக்கிற மாதிரியே மட்டும் பேச தெரியும். நீங்க வீட்டுக்கு வரையில தண்ணி இல்லைன்னா பொறுமையா என்ன ஏதுன்னு நின்று கேட்பீங்களா? நீங்க தண்ணி வரலன்னு வீட்டை 2 ஆக்க மட்டும் தெரியும். ஒரு நாள் நீங்க அனுபவிக்கிற இந்த வசதி எல்லாம் உங்களுக்கு நடக்கலன்னா சமாளிக்க முடியுமா உங்களால? பேசுறார். ஏமா மூத்த குழந்தையா, போதுமா? ரொம்ப ஓவரா பேசாத. குணசேகரன் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து உட்காந்துருக்கேன். கார்பரேஷன் கக்கூசுல வரிசையில் நின்று குளிச்சிருக்கியா நீயே? நான் குளிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாம். பேசாம நில்லுங்க. பிறவதுக்கு கிளம்புறிய? இப்பவும் அப்படியே போய் குளிக்க வேண்டியது தானே? முடியுமா உங்களால? ஊர்காரன் சிரிக்க மாட்டானா? குணசேகரன் அப்படிங்கிற பெரிய பேர் இருக்குல்ல, அதெல்லாம் அப்ப மாமா. இப்ப உங்களால முடியாது. அப்ப புடிச்சு ஏன் சொத்து ஏன் ஃபேக்டரிங்கிறீங்களே, பொறக்கையில உங்க தொப்புள் கொடியோட சேர்த்து என்னதை கட்டிக்க வந்தீங்க? இங்க பாருங்க, உங்களுக்காக இந்த வீட்டுல நாங்க சுத்தி சுத்தி பாக்குற வேலைக்கு பேரு மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் கீப்பிங். இந்த வேலையவே வெளியில போய் பார்த்தா, அதையும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பார்த்தோன்னு வச்சுக்கிறீங்களேன், சம்பளத்தை கொடுத்து மரியாதையும் சேர்த்து கொடுப்பாங்க, பஞ்சப்படியும் பயணப்படியும் கொடுப்பாங்க. நாங்க இது குடும்பம்னு பேசாம நீங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கு வேலை பார்த்துக்கு இருக்கோம். தெரியாம இல்ல, ஓசியில கிடைக்குதேன்னு எதையும் மட்டமா நினைக்காதீங்க. தப்பா முடிஞ்சிட போகுது. அப்படியா? நீங்க ஓசியில் செய்யறிய? வேண்டாம், இன்னைக்கோட எல்லாத்தையும் நிப்பாட்டிருங்க. நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நானும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். கதிரே, நம்ம ஆடிட்டர் வர சொல்லுப்பா. இவங்க பேரில் சொத்து சோகம் கம்பெனி எழுதி வச்சிருக்கோம்ல, எல்லாத்தையும் திருப்பி எழுதி வாங்கிடலாம். இப்போ பிளாக்மெயில். 5 ஸ்டார் ஹோட்டலில் சம்பளம் தான் கொடுப்பேன், சொத்துமே எழுதி தருவேன்.
எழுதி வச்சிருக்கோம்ல, அதனால தான் சொல்கிறாங்க. வேண்டாம், திருப்பி எழுதி வாங்கிக்கலாம். வர சொல்லு. மாமா, நீங்க பேசினது கேட்டு நாங்க அரண்டுட்டோம். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னி வரைக்கும் நாங்களாம் எங்க பேர்ல சொத்து இருக்குன்னு என்னைக்குமே சந்தோஷப்பட்டுக்கவே இல்ல. இருங்க, அது பேருக்குண்டு இருந்தா என்ன இல்லனா என்ன? இனிமே இருக்காதுமா, கவலையே வேண்டாம். நல்லது, ரொம்ப சந்தோஷம். எனக்கே ஆட்டம் காட்டலாம்னு பாக்குறீங்களா? குணசேகர ஆடினா தாங்க மாட்டியே. ஏப்பா என்னப்பா பேசுற? உன் தங்கச்சி வாழ்க்கை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? ஏமா, எந்த பொம்பளை வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கமா, குணசேகரன் தங்கச்சி ஆதிரை செல்விக்கு கல்யாணம்னா தான் மாப்பிள்ள வருவேம்மா. வெறும் ஆதிரை செல்விக்கு மாப்பிள்ள தேடி பாருங்க, ஒரு பையன் இந்த பக்கம் வரமாட்டேன். அதான் உண்மை. இங்க பாரு, பொதுவா பொம்பளைய படிச்சா எனக்கு பிடிக்காது. ஆனா என் மகளை படிக்க வைக்கணும், கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு பணம் கேட்டேன். லட்ச லட்சமா பணத்தை கொடுத்தேன். என்னத்தை கிழிச்சாவ? வாழ்க்கையில சுயமா நின்று போராடணும், கஷ்டப்படணும். அடுத்தவன் சோத்தை தின்னுக்கிட்டு அவன் நிழலில் நின்றுக்கிட்டு அவனையே தூத்துறது. இவங்களால எல்லாம் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொருத்தி, அந்த ஜனனி, நான் சாதிக்க போறேன் கிழிக்க போறேன் வீட்டை விட்டு ஓடனால என்னத்தை சாதிச்சு கிழிச்சா? அந்த கிழவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில பெட்ல படுக்க வச்சிருக்கா. அதாவது பண்ண சாதனை. வேற என்ன செய்ய முடிஞ்சு? முடியாதுமா. இந்த பொம்பளைகளால இந்த உலகத்துல ஒரு நாள் தனியா நின்று போராட முடியாது. சமையல் கட்டில் நின்றுக்கிட்டு என்னை பத்தி நையாண்டி நக்கல் வேணா பேசலாம், வேற ஒரு மண்ணும் பண்ண முடியாது. கோவம் வருது எனக்கு. இங்க பாருமா, இன்னொன்னையும் சொல்லிடுறேம்மா. எவ போறதா இருந்தாலும் தாராளமா போக சொல்லுமா. சும்மா போயிட முடியாதுமா. போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுமா. அது என் பிள்ளைய நான் பாத்துக்கிடுவேன். இன்னொன்னுமா, இந்த ஆதரவு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேம்மா. அவ கரிகாலனை கட்டிக்கிறதா இருந்தா தடபுடலா கல்யாணம் பண்ணி கட்டி கொடுப்பேன். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி ஏசி ரூமு காரு பங்களான்னு காலத்தை ஓட்டலாம். இல்ல ஏன் முடிவு படி தான் நான் செய்வேன் அப்படின்னா தாராளமா போக சொல்லு. அவளுக்கு ஆதரவா இருக்கிறவங்களையும் சேர்ந்து போக சொல்லு. எனக்கு எதிராக பேசுறவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். தின்னமா மனசுல வச்சுக்கோங்க எல்லாரும். இப்போ இப்படி பேசிட்டு போவாரு, அப்புறம் நாளைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி காப்பி கேட்பாரு. 10 நிமிஷத்துல கேட்பாரு. ஆளும் மண்டை. ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு பேச்சு வாங்கிக்கிட்டு இவ்வளவு அசிங்கப்பட்டுக்கிட்டு இன்னும் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கணுமா? அப்படி என்ன வேண்டி கிடக்க அண்ணேங்கிறேன். உருகையை கடந்து என்ன மொத்தம் வருது எனக்கு. வாடி. ஏம்மா, என்னம்மா இப்படி பேசிட்டு போறாரு? இப்ப என்னம்மா பண்றது? அவளுக்கு ஆதரவா இருக்கிறவங்களையும் சேர்ந்து போக சொல்லு. எனக்கு எதிராக பேசுறவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. தின்னமா மனசுல வச்சுக்கோங்க எல்லாரும். கொஞ்சம் இருந்தது வந்துடுறோம். வாங்கக்கா. ராணி, நீ எதுக்கு உம்முன்னு இருக்க? அம்மா ஏதாவது பேசிருச்சுனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அதெல்லாம் விட்டு தள்ளுமா. எங்க இருக்குக்கா? சாமி ரூம்ல இருக்கு. சரி, நீங்க போய் எடுங்க, நான் வந்துடுறேன்.
எந்திரிங்க, வெளியே கிளம்புங்க. ஏய், என்ன அவங்க இங்கேதான் இருப்பாங்க, அவங்கள போ சொல்றதுக்கு நீ யாரு? அவங்க இங்க இருக்க கூடாது, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். போலீஸுக்கு போவியா? எங்க வீட்டுக்கு வந்திருக்காக, நீ யார் அதை சொல்றதுக்கு? இது அப்பத்தாவோட வீடு. எது அப்பதான் வீடு? ஏய், 40% எழுதி கொடுத்துட்டாங்க தெரியும்ல. இனி அப்பத்தாவும் கிடையாது, ஆட்டுக்குட்டியும் கிடையாது. வா. இப்ப புரிஞ்சுதா? உங்க பையன் மிஸ்டர் குணசேகரன் பண்ண ஏமாத்து வேலை எல்லாம் புரிஞ்ச பிறகும் பேசாம நிக்கிறீங்க. அங்க மண்டபத்துல உங்க வேலை முடிஞ்சதும் அப்பதான் எங்க போனாங்கன்னு கூட நீங்க கேட்கல. ஆனா இப்ப உங்க பையன் இவ்ளோ பெரிய அநியாயம் பண்றாரு. இப்ப கூட பேசாம தான் நிக்கிறீங்க. ஏன் ஆதிர அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்பத்தா கிட்ட கையெழுத்து வாங்கின? ஆனா அப்பத்தா எங்க போனாங்கன்னு தெரியாம நாங்க எல்லாரும் தேடி போகும்போது நீ எதுவும் கண்டுக்காம இருந்தியே. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள நீ எட்டி கூட பார்க்கல. ஒரு போன் போட்டு கூட விசாரிக்கல. கேட்டா நீ உங்க அண்ணனுங்கெல்லாம் ரத்த பந்தம்னு சொல்லுவீங்க. அப்பதான் வெளியே கிடந்தப்ப எந்த ரத்த சொந்தமும் பக்கத்துல இல்லையே. வெளியிருந்து வந்த ரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகள் தான் பக்கத்துல இருந்தாங்க. எங்க போச்சு உங்க பாசம் எல்லாம்? 40% ஷேரோட போயிடுச்சா? மிஸ்டர் அரசு வந்து போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்க பையன் செஞ்ச பித்தலாட்டம்லாம். மிஸ்டர் அரசு வந்து போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்க பையன் செஞ்ச பித்தலாட்டம்லாம். ஆனா இப்பதான் தெரிஞ்சிருச்சே, இனிமே என்ன பண்ண போறீங்க? ஏமா, குணசேகர மதுரையில் எவ்வளவு பெரிய ஆளு, அவரே அமைதியா இருக்காரு, நீ என்னடா இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க? நீங்க யாரு? இந்த கரிகாலனோட அப்பா தானே? இத்தனை நாள் எங்க போனீங்க? வெளிய போயான்னு சொல்றதுக்கு முன்னாடி வெளியே போயிடுங்க. அண்ணே, உங்க முகத்துக்காக தான் ஒன்னும் பேசாம இருக்கேன். நீ ஒரு பொறுக்கி மோசமான பொம்பளைன்னு ஊருக்கே தெரியும். இப்போ ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வெய்யு, போலீஸ் வந்து உன்னை கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. போலீஸ பார்த்தா நீ எப்படி பம்முவேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, உனக்கு ஜான்சி ராணிய பத்தி தெரியல. என்ன பண்ணுவ? அடிப்பியா? அதுக்கு நீ கூலிக்கு ஆள் பிடிக்கணும். நான் ஒரு போன் போட்டேன்னு வெய்யு, எனக்கு வேண்டப்பட்டவங்க உன்னை உண்டில்னு பண்ணிடுவாங்க. யாரு உனக்கு வேண்டியவக? அந்த கௌதம் பாய் தானே? அவனை தானே மறைமுகமா சொல்ற? மறைமுகமா சொல்லல, நேராவே சொல்றேன். இப்போ ஒரு போன் போட்டா போதும், இங்க வந்து உங்களை காலி பண்ணிடுவான்.